இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட தேர்ட் எபிசோட பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ஒரு யோகாயை காட்டுவாங்க. யோகாய்னா என்னன்னு தெரியும்ல எல்லாத்துக்கும். ஜாப்பனீஸ் ஃபோக்லோர் படி அதை ஸ்பிரிட்ஸ்னு சொல்லலாம். ஆவி ஷீனோ இன்னைக்கான ஆக்டிவிட்டியா அகாடமில ஷுர்கின் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. எல்லாரும் பிகினர்ஸ்னு எனக்கு தெரியும். ஏன்னா அகாடமிக்கு வந்த ரீசனே நீங்க கத்துக்கதானே. நீங்க உங்களையோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையோ காயப்படுத்திக்காம முடிஞ்சா சரின்பா. பேசி முடிக்கிறக்குள்ள ஷுர்கின் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஷீனோ எஸ்கேப் ஆயிருவான். சைட்ல வந்துட்டு பசங்க எய்ம் பண்ணி அடிக்காத பார்த்துட்டு எவனோ நான் சொல்றத காது கொடுத்து கேட்கலின்பா. ஷீனோ சூமிரே ஷுர்கின் த்ரோ பண்ணுவா. எய்ம் சர்க்கிள்குள்ள கூட போயிருக்காது. இதெல்லாம் நான் சரியா இல்லையன்பா. நான் டிராப் பண்ற மாதிரி இருந்தா அது கொஞ்சம் மச் பெட்டரா இருக்கும்பா. எய்ம் பண்ணி டார்கெட்ல அடிச்சிருப்பான். வீட்லயே அப்படிப்பட்ட விஷயங்கள் தானே செஞ்சிருக்கோன்ட்டு ஷிக்கடாயுமே எய்ம் பண்ணி அடிப்பான். மெட்டல்லி 2 ஷுரிக்கனை எய்ம் பண்ணி கரெக்டா டார்கெட்ல அடிப்பான். மெட்டல்லி நான் காட்டுக்குள்ள தனியா ஒதுங்கி என் ட்ரைனிங்ல நான் மூழ்கி போனதுனால என்னோட ஷுரிக்கன் த்ரோ பர்ஃபெக்டா இருக்குன்பா. ஷிக்கடா இனோஜி அவனை நோட் பண்றாங்கன்ட்டு ஷையாகி த்ரோல சொதப்புவான். மெட்டல்லி என் கை ஸ்லிப் ஆயிடுச்சு வேடா இருக்கேன்ட்டு ஷுரிக்கன் எடுக்க போறப்ப பொருட்டோ விலகிக்கங்கடான்ட்டு ஃபூமா ஷுரிக்கன் யூஸ் பண்ணுவான். அது டேஞ்சரஸ்ன்பாங்க. ஷிக்கடா இனோஜின் விலகிக்குவாங்க. மெட்டல்லி ஷுரிக்கன் ஸ்டடியாவே த்ரோ பண்ண பண்ணல. இதுக்கு என் கிக்கே போதுன்பா. எல்லாரும் மெட்டல்லி மேல பற்றுமேன்ட்டு பயத்துல பாக்குறப்ப எல்லாரும் அவனை நோட் பண்றாங்கன்னு ஷையாகி லீஃப் ஹரிக்கன் பண்ணி தட்டி விடுறதுக்கு பதிலா ஃபூமா ஷுரிக்கனுக்குள்ள இருக்க கேப்ல கால் விட்டு மாட்டிக்குவான். ஸ்ட்ரைட்டா வுட்டுக்கு போய் அடிச்சு சதறுவான். எல்லாரும் மெட்டல்லி கிட்ட ஓகேவான்னு கேக்குறப்ப பொருட்டோ இப்படி பண்ணதுக்கு சாரி கேட்பான். ஷீனோ எதுவும் பிராங்க்ல ஒன்னான்னு கேட்பான். இனோஜின் டீமன் மின் ஷுரிக்கனை இப்பெல்லாம் நீ பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவான். பொருட்டோ லாக்கர்ல கண்டுபிடிச்சு அதான்பான். இவ என்னோட டீமன் மின் ஷுரிக்கன் எங்கடான்னு ஓடி வருவான். பொருட்டோ அது உண்ணுதான்பான். ஷீனோ எல்லாத்தையும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆபீஸ் வந்து தனியா பார்க்க சொல்லுவான். இனோஜின் நாங்க எதுவுமே பண்ணல வேடிக்கை பார்த்தவங்கன்பான். இது பேர் தான் தம்பி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பாருங்கன்பா ஷீனோ. மெட்டல்லி மனசுக்குள்ள அதை நான் ஜுஜிபியை தட்டி விட்டுருப்பேன். நான் நர்வஸ் ஆனாலே சொதப்பறேன்னு திங்க் பண்ணுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெட்டல்லி கோஸ் வைல்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஷீனோ பசங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா என் சின்ன வயசுல நானும் பிராங்க் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க பண்றது ரொம்ப மோசம்டான்பா. ஷிக்கடா இந்த வேலையை பார்த்தவன் ஒரே ஒருத்தன் தானன்பா. ஷீனோ நீங்க உங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கீங்க. அதனால வெளியே இருக்க வாலண்டியரி ஒர்க்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன்பா. மெட்டல்லி அண்ட் சூமிரே நாங்களுமான்னு கேட்பாங்க. ஷீனோ நீங்க மற்றவங்களை சூப்பர்வைஸ் பண்ண போறீங்கன்பா. இவபே நான் எதுக்குங்கன்னு கேட்பான். ஷீனோ அன்ஆத்தரைஸ்டான வெப்பன்ஸை ஸ்கூலுக்கு கொண்டு வந்தேல அதுக்குன்பா. இவபைக்கு மனசே இருக்காது. ஷிக்கடாய் பெருமூச்சு விடுவான். கிரேட் ஸ்டோன் ஃபேஸ்க்கான வாலண்டியரி ஒர்க் இருக்கும். பொருட்டோ இங்கே அன்பான். ஷிக்கடாய் ஆமா போட்டு பொழந்தையில இந்த இடத்துல தான்பான். இங்க இருக்க இன்சார்ஜ் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீங்க தானே ஷீனோ சென்சை அனுப்பிச்ச வாலண்டியர்ஸ். எக்ஸ்ட்ரீம் கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்கணும் இந்த ரிப்பேர் ஒர்க்ஸ்க்கு. ஜுட்சு ட்ரைனிங்கான உங்களுக்கான பார்ட்டா ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு பெஸ்ட்டை கொடுங்கன்ட்டு போயிருவான். உதவ தான் காத்துக்கிட்டு இருக்கணும் கோரஸா படுவானுங்க. எல்லாரும் வேலை பாக்குறப்ப பொருட்டோ மட்டும் சலிச்சுக்குவான். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி நெஞ்சுட்சு இல்லையான்ட்டு. டேய் இங்க நிக்கிறக்கே நீ தாண்டா காரணம்பா இனோஜின். ஷிக்கடாய் சூமிரே கிட்ட தேவையில்லாம உனக்கு கோத்துட்ட போல இருக்குல்லன்பா. சூமிரே இல்ல எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பிடிக்கும். ஒக்காகேவோட கிரேட் ஸ்டோன் ஃபேஸை ரிப்பேர் பண்றது ஒரு கிரேட் ஹானர்பா. பொருட்டோ சரியா சொன்ன கிளாஸ் ரெப்பன்பா. மெட்டல்லி மனசுக்குள்ள கிரேட் ஸ்டோன் ஃபேஸை ரிப்பேர் பண்றேன் சொதப்பாம இருக்கணும்னு நர்வஸ் ஆவான். சூமிரே கஷ்டப்பட்டு வேலை பாப்பா. பொருட்டோ மொத்தமா முடிக்கிறேன் பாருன்பா. சூமிரே பார்த்தா பசங்களாம் சேர்ந்து வீடியோ கேம் விளையாண்டு இருப்பானுங்க. பசங்க கோஆபரேட்டிவா லெவல் 2 போக வேண்டிய இந்த இடத்துல பொருட்டோ சொதப்பி விட்டுருப்பான். எல்லாரும் கொஸ்டின் பண்ணவும் தலை சொறிவான். சூமிரே உங்களோட பிரேக்கை குறைச்சிக்கிறீங்களான்னு கேட்பா. சரிங்க சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்கன்பா. சரின்பா பொருட்டோ. ஷிக்கடாய் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சது. மெட்டல் நீ மட்டும் தாங்க போது மெட்டல் நர்வஸ் ஆகி போட்டு பொழப்பான். ஷிக்கடாய் கூப்பிடவும் கான்சியஸ் ஆவான். ஆனா பாறை ரூனா இருக்கும். இடிபாடுகளாகவும் ஷிக்கடாய் காப்பாத்துவான் மெட்டல். பொருட்டோ ஐயோன்ட்டு கிளாஸ் ரெப் நீ ஓகேவான்னு கேட்பான். அவ ஓகேங்கவும் ஷிக்கடாய் திரும்பவுமான்பா. மெட்டல் இன்னும் நர்வஸா தான் இருப்பான். ஈவினிங் ஆகவும் பொருட்டோ ரஃபா இன்சிடென்ட் பண்ணினால் இனோஜின் யார் காரணம்னு கேட்பான். பொருட்டோ பர்கர் சாப்பிடலாமா என்கிட்ட டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குன்பான். மெட்டல் அவன் செஞ்ச வேலையில சொதப்பிட்டத திரும்பி கிரேட் ஸ்டோன் ஃபேஸ் பார்த்துட்டு டெப்ரஸ் ஆவான். பொருட்டோ சீரப்பாரு எதையும் பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது. ரியல் லைஃப்லயே அவர் முகம் அப்படிதான் இருக்குன்பான். மெட்டல் ஆனாங்கவும் ஷிக்கடாய் இங்க பாரு ஹார்ட் ஒர்க் பண்ணாலே சரியா பண்றோங்கிறது இல்ல. சில சமயங்கள்ல சொதப்பவும் செய்யும். சில விஷயங்களை ஒதுக்குறதும் முக்கியம் தான்பான். மெட்டல் கிட்ட ஷிக்கடாய் நர்வஸா இருக்கப்பதானே தப்பு பண்றேன்னு கேட்பான். உனக்கு எப்படி தெரியும் கேட்பா மெட்டல். ஷிக்கடாய் எல்லாரும் சரியா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறியா? என்னமோ நடக்கிற தப்புல நீ உனக்கு ஹானஸ்டா தான் இருக்க. மெட்டல் நான் ரொம்ப ஹானஸ்டா இருக்கேனான்னு கேட்பான். ஷிக்கடாய் என்னதான் நீ மலைகள்ல கடினமான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாலும் இந்த நர்வஸ்னஸ் ஓவர் கம் பண்ணி வராம அது வேலைக்காகாத ஒண்ணுதான்பா. மெட்டல் நான் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லைன்ட்டு என் வீடு அந்த பக்கமா இருக்குன்ட்டு போயிருவான். சூமிரே வருத்தப்படுவா. இனோஜின் ஏன்டா அப்படி பேசுறேன்னு கேட்பான் ஷிக்கடாய் கிட்ட. ஏவாபே நீ பேசுறியாடான்பா. சூமிரே எல்லாத்த விட மெட்டல் ஹார்ட் ஒர்க் பண்ண முயற்சி பண்ணான்பா. ஷிக்கடாய் நெத்தியே சொறிவான். நைட் ஷிக்கடாய் கேம் விளையாண்டு இருக்கப்ப இந்த மாதிரி மண்ட மேலையை கூட்டி ஸ்கூல்ல என்னடா பண்ணின்னு கேட்பா. ஷிக்கடாய் நான் ஒன்னும் பண்ணல. பொருட்டோ பார்த்த வேலைக்கு நானும் மாட்டிக்கிட்டேன்ட்டு கேம் எடுப்பான். டெமாரி எதுக்குடா எக்ஸ்கியூஸ் சொல்ற? நீ என்ன கோலையான்ட்டு காதை திருகுவா. ஷிக்கமாரு வீட்டுக்கு வந்துட்டு வரவும் டெமாரி உள்ள போவா. என்ன திரும்ப பிரச்சனையான்னு கேட்டுட்டு உட்காருவான் ஷிக்கமாரு. ஷிக்கடாய் இல்ல நான் எதுவும் பண்ணல பான்பான். டெமாரி சாக்கை கொண்டு வந்து ஷிக்கமாருக்கு சர்வ் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசு ஷிக்கமாரு அகாடமில பிரச்சனை பண்ணிருக்கான். இப்பெல்லாம் பண்ண எப்படி கிரேட் ஷினோபி ஆகுறதுன்னு கேட்பா. ஷிக்கமாரு அகாடமில எப்படி கத்துக்கிறோங்கிறதுலாம் இல்ல. திட்டு வாங்குறதுமே கிரேட் ஷினோபி ஆகிறதுக்கு ஒரு பாடம் மாதிரி தான். பர்ஃபெக்ட் கிட்னு யாரு இருக்கான்னு கேட்பான். ஷிக்கடாய் மெட்டல் கிட்ட கேட்டிருப்பான்ல நர்வஸ் ஆனாதானே நீ தப்பு பண்ற. அதே மாதிரி உன் ஃபால்ட்ல எதுக்கு நீ ரொம்ப
ரொம்ப ஹானஸ்டா இருக்கேன்னு சொல்லி அங்க அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு இப்ப ரியலைஸ் பண்ணுவான். ஷிகமாரு என் பையனும் எல்லாத்து போல இருக்கான். திட்டு வாங்கி பாடம் கத்துக்கிட்டு மெச்சூர் ஆகிற ஊத்தனா இல்லனா உள்ளுக்குள்ள தப்பு பண்ணாலும் சாரி கேட்காத, பண்ண தப்புக்கு வருந்தாத, உள்ளுக்குள்ள அழுகி போனவனா இருந்திருப்பான்பான். நீ அவங்ககிட்ட ஹாஷா பேசிருக்க கூடாதுன்னு சொன்னதை யோசிச்சுட்டு ஷிகடா ஏமாப்பான்பான். ஷிகமாரு கவலைப்படாதட்ட மாதிரி நம்ம பையன் புரிஞ்சுக்கிட்டான் பாத்தியா, பசிக்குதுன்ட்டு சாக்கே ஊத்துவான். இந்த மாதிரி சாக்கேவை புடுங்கிட்டு டேய் நீ அவங்ககிட்ட இப்படி ஈஸியா நடந்துக்கிறனால தான் அவன் பிரச்சனை இழுத்துட்டு வரான்பா. ஷிகமாரு இப்ப நான் திட்டு வாங்குறானான்பா. இந்த மாதிரி நான் இங்க மொத்த நாரா குடும்பத்துக்காகவும் பேசிட்டு இருக்கேன், உட்காந்து ஆட்டிடியூட் காட்டுறியான்பா. ஷிகமாரு ஷிகடா ரெண்டு பேருமே மனசுக்குள்ள வாட்டர் டிராகன் திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே மனசுக்குள்ள வாட்டர் டிராகன் தானே சொன்னீங்கன்னு கேப்பா. திரும்ப ஷாக் ஆவானுங்க. ரெண்டு பேருக்கு சோறு கிடையாது போங்கடான்ருவா. திரும்ப வாய் பொழப்பானுங்க. நைட்டு பசி எடுக்கும் ஷிகடாய்க்கு. மனசுக்குள்ள அம்மா அப்படி இருந்தா இப்படிதான் நடக்கும்னு அப்பா சிச்சுவேஷனை ரீட் பண்ணாம இருந்திருக்காருன்னு திங்க் பண்ணுவான். மெட்டல்லி ரொம்ப சென்சிட்டிவா இருந்திருப்பான்லன்ட்டு நாளைக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் திங்க் பண்ணுவான். வானத்தை பார்த்துட்டு வாட்டர் டிராகன் பா. காலங்காத்தாலே கொட்டாவி பெருசா விடுவான் பொருட்டோ. உனக்குலாம் எதை பத்தி கவலையே இல்லையாடான்மா ஷிகடாய். மெட்டல் வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஷிகடாய் பக்கத்துல போய் நேத்து நடந்த விஷயத்தை பத்தி பேசுறப்ப பொருட்டோட ஜோகன் ஆக்டிவேட் ஆயிருக்கும். டெங்கிக்குள்ள ஸ்னேக் சக்கரா போயிருக்கு இல்லையா, அதே சக்கராவை இங்க நோட் பண்ணுவான். மெட்டல் கிளம்பவும் ஷிகடாய் ஃபாலோ பண்ணுவான். பொருட்டோ ஷிகடாயின் கத்துவான். காம்பவுண்ட் வாலை தாண்டி அந்த பக்கம் நிப்பானுங்க. ஷிகடாய் கூப்பிடவும் மெட்டல் அட்டாக் பண்ணுவான். ஷிகடாய் டாஜ் பண்ணிட்டு டே மெட்டல்பான். பஞ்ச் பண்ணவும் கையை வச்சு தடுப்பான். ஷிகடாய் செவுத்துக்கிட்ட இருப்பான். கிக் வைப்பான் மெட்டல். ஷிகடாய் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப்பா இருப்பான். செவுத்த பிளந்திருப்பான் மெட்டல். நான் என் உண்மையான ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன், நர்வஸ் இல்லாதப்ப நான் இப்படி இருப்பேங்கிறதன்பான். ஷிகடாய் எந்திரிச்சு நேத்து சொன்னதை நினைச்சு கோபமா இருக்கேன்னு கேட்பான். மெட்டல் அட்டாக் பண்ற மாதிரி பண்ணவும் ஷிகடாய் இரு கொஞ்சம் இல்ல நான் ரொம்பவே ஹாஷா நடந்துக்கிட்டேன்பான். திரும்ப மெட்டல் அட்டாக் பண்ணுவான். ஷிகடாய் எஸ்கேப் ஆனவன் மனசுக்குள்ள ஒரு அடி வாங்கினாலும் காலி போலேன்னு திங்க் பண்ணுவான். மெட்டல் வந்து சண்டை போடுறான்பான். பொருட்டோ இனோஜின் ஷிகடாய் பக்கத்துல வந்து நிப்பாங்க. இனோஜின் மெட்டலோட சண்டை போடுறேன்னு கேட்பான். ஷிகடாய் என்னன்னு தெரியல, ஆனா அவன் அவனாவே இல்லைன்பான். மெட்டல் குறுக்க நீங்க வந்தா நான் உங்களுக்கு கருணை காட்ட மாட்டேன்பான். பொருட்டோக்கு ஜோகனுக்குனால இதை அதே தானே திங்க் பண்ணுவான். இனோஜின் ஷிகடாய் கிட்ட உங்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு கேட்பான். ரெண்டு பேத்துக்கு என்ன சொல்றானே புரியாது. இனோஜின் என்னமோ ஒண்ணு, மெட்டல் அவன் கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பான். பொருட்டோ இப்ப நம்ம எதுவும் செய்யாம பிரச்சனை மோசமா தான் போகும்பான். ஷுரிக்கன் வச்சு தாக்கவும் எஸ்கேப் ஆவாங்க. பர்ஃபெக்டா பண்றான்பான் ஷிகடாய். இனோஜின் அவன் நர்வஸா இல்லாம சூப்பரா பண்றானேன்பான். பின்னால பார்க்காம ஷுரிக்கன் வச்சு அடிப்பான். தடுத்துருவாங்க. பொருட்டோ ஷிகடாய் கிட்ட டே அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், உங்ககிட்ட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்பான். ஷிகடாய் காம் டவுன் ஆறு, நான் யோசிக்கிறேன்ட்டு ஓடுங்கடான்பான். மெட்டல் மூணு பேத்தையும் விடாம துரத்துவான். ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளியெல்லாம் வேஸ்ட் வெளியே வாங்கடான்பா மெட்டல். பொருட்டோ அவன் பயமுறுத்துறான்பான். இனோஜின் அமைதியாடுறான்பான். ஷிகடாய் நம்ம இப்படி ஓடிட்டே இருக்க முடியாதுன்பான். பொருட்டோ நீ தானடா ஓட சொன்னேன்னு கேட்பான். ஷிகடாய் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கவுண்டர் அட்டாக் பண்ணலான்பா. கவனமா கேட்டுக்க பொருட்டோ, நீ கேம் ஓவர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா நீ மட்டுமே தனிச்சையே செயல்படக்கூடாதுன்பா. பொருட்டோக்கு புரியாது. க்ளோன்ஸ் யூஸ் பண்ணி மெட்டலா தாக்குவான். மெட்டல் க்ளோன்ஸை பிளந்துருவான். ஷிகடாய் அவனோட ஷேடோ பேரலைசிஸ் ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். லியா எல்லாத்தையும் டாச் பண்ணி எஸ்கேப் ஆகி குறிப்பிட்ட மீட்டர் தாண்டி போகவும் ஷிகடாயினால ஷேடோவை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. மெட்டல் ஷேடோ பேரலைசிஸ் ஜுட்ஸுவா, இதுல ஒருத்த மாட்டினாதான பிரச்சனைன்பான். ஆனா ஷேடோ ரீச் ஆகவுமே ஒரு லிமிட் இருக்கும்லன்பான். இனோஜின் சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணுவான். ஸ்மால் பேர்ட்ஸோட ஃபைட் பண்றப்ப மெட்டல் ஷேடோ பேரலைசிஸ்ல மாட்டிக்குவான். மெட்டல் மனசுக்குள்ள நான் அந்த பக்கத்துல போகவே இல்லையே, அந்த ஷேடோ என்ன தொடவும் இல்லையேன்னு திங்க் பண்ணுவான். பார்த்தா எல் ஷேப்ல வந்திருக்கும். நீங்க ட்ரூ நருட்டோ ஃபேனா இருந்தா இந்த ஷேடோவை எல் ஷேப்ல ஏன் கொடுத்துருக்காங்கிறத இப்பவே அது யார் மீன் பண்ணுதுங்கிறத ரிலைஸ் பண்ணிருப்பீங்க. கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் நேம் கமெண்ட் பண்ணுங்க. மெட்டல் நடக்கிற விஷயங்கள் புரியாம என்ன நடக்குதுன்னு கேட்பான். பார்த்தா பொருட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருப்பான். ஷேடோ இப்படி பண்ணீங்கன்னு மெட்டல் கேட்கவும் இனோஜின் அது ரெண்டு டிராயிங்ஸ் நாளன்பான். என்ன ஏமாத்திட்டீங்களேன்ட்டு இன்னும் ட்ரிகர் ஆவா மெட்டல். ஷிகடாய் மனசுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் அதுன்ட்டு இப்படியே போச்சுன்னா அவனை பிடிக்க முடியாது, மன்னிச்சுக்க மெட்டல்னு திங்க் பண்ணிட்டு பொருட்டோ கிட்ட அவனை நாக் பண்ண சொல்லுவான். பொருட்டோ என்னடா சொல்றேன்னு கேட்பான். வாயில ஒன்னு வெயிடான்பா ஷிகடாய். நீ சைடான்பா பொருட்டோ. இனோஜின் நான் சைட்டுமான்னு கேட்பான். மெட்டல் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுப்பான். பொருட்டோ பஞ்ச் பண்ண வருவான். ஷேடோஸ்ல இருந்து அந்த கால் பிரியறப்ப ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஆகி கால் ஸ்லிப் ஆகி புல்லட் மாதிரி பாய்வான் மெட்டல். பொருட்டோ ஜஸ்ட் மிஸ்ல குனிஞ்சிருவான். ஆல்ரெடி ஒரு உட்ட தள்ளி இருப்பான்ல, இப்ப பக்கத்துல இருக்க மேல பட்டிருப்பான். மண்டை வீங்கி போய் கிடக்கும். டாக் சக்கராவும் போயிரும். மெட்டல் எப்படா இருக்கீன்ட்டு ஓடி வந்து பாப்பானுங்க. மெட்டல் கான்சியஸ்க்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன்ட்டு தலையில அடிப்பட்ட காயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவான். ஷிகடாய் நேத்து நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்பான். மெட்டல் இல்ல நீ கோவப்பட்டது சரிதான்பான். ஷிகடாய் மன்னிச்சுக்க, நீ நர்வஸா இல்லாம ரொம்ப பவரா இருக்கீன்பான். தேங்க்ஸ் பண்ணிட்டு எந்திரிச்சு நீங்களுமே சீரியஸா ட்ரைனிங் பண்ணணும்பான். குறிப்பா நீடா பொருட்டோங்கபான். ஷிகடாய் சரியா சொன்னாங்கபான். பொருட்டோ தலை தொங்கிரும். மெட்டல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும், வாங்கடா போலான்ட்டு ஓடிடுவான். பொருட்டோ நான் கிளாஸை சீரியஸா எடுக்கணும்பான். ஷிகடாய் நானும் தான்பான். மெட்டல் சீக்கிரம் வாங்கடான்னு கத்துவான். ஈவினிங் பொருட்டோ வீட்டுக்கு போகவும் ஹீமாவாரி வெல்கம் பண்ணுவா. பொருட்டோ ஹை சொல்லுவான். என்னட்டா டின்னருக்கு கரெக்ட் டைம்க்கு வந்தேன்பா. பொருட்டோ கிளாஸ்ல மூளை அதிகமா பயன்படுத்திட்டேன், ரொம்ப பசிக்குதுன்பான். என்ன இன்னைக்கு மட்டுமான்னு கேட்பா ஹினாட்டா. பொருட்டோ இல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிருச்சுன்பான். சிரிச்சு மழுப்பவும் ஹீமாவாரி டின்னருக்கு அப்புறம் விளையாடலாமான்னு கேட்பா. பொருட்டோ படிக்கிற வேலை இருக்குங்கவும் ஹீமாவாரி கடுப்பாவா. ஹீமாவாரி கண்ணை பார்த்துட்டு ஹினாட்டா கிட்ட உங்க கண்கள் அதை பியாக்குகான் தானமா சொல்லுவாங்கன்னு கேட்பான். ஹினாட்டா ஆமா, அப்புறம் உங்க அங்கிளுக்கும் என்டையர் ஹியூகாக்குமே அந்த எபிலிட்டி இருக்குன்பா. அதை பத்தி என்னன்னு கேட்கவும் பொருட்டோ இல்ல அதை வச்சு எதெல்லாம் பார்க்க முடியும்னு ஆச்சரியப்பட்டன்பா. ஹினாட்டா அதை வச்சு ரொம்ப தூரமா பார்க்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள ஊடுருவி பார்க்கலாம், அப்புறம் மற்ற மக்களோட சக்கராவைன்பா. பொருட்டோ டெங்கி ஆட்கொண்ட அந்த டாக் சக்கராவை பார்த்திருப்பான் இல்லையா, அதை திங்க் பண்ணி பார்த்து அப்ப அது சக்கராவான்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்குவான். பொருட்டோ ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவான். ஹீமாவாரி வெல்கம் பண்ணுவா. என்ன சீக்கிரம் வந்துட்டுன்னு கேட்பா ஹினாட்டா. ஆல் நைட்டா செஞ்சு முடிச்சுட்டேன்ட்டு படியேறுவான். ஹினாட்டா டின்னருங்கவும் இல்ல நான் தூங்க போறேன்ட்டு போயிருவான் நருட்டோ. ஹினாட்டா குட் நைட் சொல்லுவா. பொருட்டோ நருட்டோ அம்மா செஞ்ச சாப்பாட எங்களுக்காக கூட சாப்பிட மாட்டாரன்ட்டு கோவப்படுவான். அடுத்த நாள் அகாடமி மாடியில பொருட்டோ ஷிகடாய் இனோஜின் கேம் விளையாடுவாங்க. மெட்டல் உங்களை எங்களா தேடி அலைஞ்சு தெரியுமா, என்ன கிளாஸஸ் ஸ்கிப் பண்றீங்களா, இருங்கடா டீச்சர் கிட்ட போட்டு விட்றான்பான். மெட்டல் பிடிச்ச அவங்க
எல்லார்கிட்டையும் கேம் நீட்டி பொருட்டோ இந்த கேம் விளையாண்டினா டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் அதிகமாகும்டான்பான். சிக்கடா அது மட்டும் இல்ல, நீ ரிலாக்ஸ் ஆகவும் உதவும், நர்வஸ்னஸ் அதனால போறக்கு வாய்ப்பு இருக்குன்பான். ட்ரை பண்றான்னு பொருட்டோ கொடுத்துருவான். விளையாடுறப்ப மெட்டல் கமாண்ட் முடிச்சு விட்றான்னு எல்லாரும் நோட்டீஸ் பண்றல நர்வஸ் ஆயிட்டு மெட்டல் வீடியோ கேம் உடைச்சிருவான். பொருட்டோ அலறிட்டு மெட்டலோட சட்டை பிடிச்சு இன்னொன்னு வாங்கி தருவிய மாட்டையாடான்னு கேட்பான். மெட்டல் மன்னிப்பு கேட்பான். இனோஜின் அவன் ரொம்ப ஹானஸ்டா இருக்கான்பான். சிக்கடா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கெட்டு போகாதவனா இருக்கானேன்பான். இனோஜின் பார்க்கவும் சிக்கடா எல்லாருமே டிராக் தான்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெஞ்சுட்சு பேட்டில் ஆஃப் த சக்சஸ்ங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் பொருட்டோ.